ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 124 அதிகாரம் 8 வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. பாருங்க, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. நம்முடைய உதவி, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு சில வேளையில் நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணம் எல்லாம் மனிதர்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கும். யாராவது எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், என்னுடைய சகாயம், என்னுடைய உதவி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வரும், அங்குதான் இருக்கிறது என்று சொல்லி. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், ஆண்டவர் மேலே இவ்வளோ தூரம் ஒரு நம்பிக்கை நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ, தேவன் கைவிடவே மாட்டார். நிச்சயம் ஒரு உதவி வரும். சங்கீதக்காரன் சொன்னது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கி நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உதவி என்கிறது பரலோக தேவன் கொடுத்தால்தான் உண்டு. ஏனென்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய உதவி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இல்லாட்ட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான். அதற்கு அடுத்து அவர்களுடைய இருதயம் நிச்சயம் அது அந்த எண்ணங்கள் உருவாகாது. அப்படி என்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் ஒவ்வொருவருடைய மனிதனுடைய இருதயத்தை சார்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இல்லை பிரியமானவர்களே, உங்களை உருவாக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை உருவாக்குறதுக்கு முன்பாக உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களிடத்துல உங்கள் பக்கத்திலே வைத்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு விசுவாச கண்கள் வேணும். என் தேவன் என்னை நடத்துவார், என்னுடைய சகாயம் என் தேவன் எனக்கு உதவி செய்வார், என்னுடைய சகாயம் என் ஆண்டவரிடத்தில் உண்டு என்கிற ஒரு பூரண நம்பிக்கைக்குள்ள நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக உங்களை நடத்துவார். அடுத்தவர்களுடைய மேலே நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. உங்களுடைய கண்கள் பரலோகத்தை பார்த்து கொண்டே இருக்கும். அப்பா எனக்கு உதவி செய்வார், எனக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார் என்று சொல்லி. ஏனென்று சொன்ன, இந்த கடைசி காலத்தில் அநேகர் இடறிக்கொண்டே இருக்கிறாங்க. அநேகருடைய ஊழிய பகுதியிலானாலும் சரி, விசுவாச பகுதியிலானாலும் சரி, ஒரு வழங்கி போகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, விசுவாசத்தில் ஓட முடியாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் இடறி போகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆண்டவர் கைவிடவே மாட்டார், நிச்சயம் நடத்துவார், நிச்சயம் நடத்துவார். காக்கை குஞ்சுகளுக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். அவைகள் பரலோக தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஏற்ற வேளையில் ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். கடலில் வாழுகிற அந்த நீல திமிங்கலத்துக்கு வர பரலோக தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது பாருங்க, அது ஒரு நாள் சாப்பிடுகிற ஒரு டன்னாக இருக்கிறது. அவ்வளமாக ஆகாரத்தை அந்த நீல திமிங்கலத்துக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் நமக்கு தரமாட்டாரா? நிச்சயம் தருவார். நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளை கலங்கி போகாதுங்க. உங்களுடைய சகாயம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது, உங்களுடைய உதவி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு தாருங்க, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே. அவர் நடத்தும் பொழுது அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுவீங்க. இது எப்படி நடந்தது, என் மகளுடைய திருமணம் எப்படி நடந்தது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிப்பு காரியங்கள் எப்படி நடந்தது என்று சொல்லி நீங்கள் அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது ஆச்சரியப்படுவீங்க. அதுதான் சில வேளையில் வீடு கட்ட முடியாதபடிக்கு இருக்கிறீங்களா, நிச்சயம் அற்புதத்தை செய்வார். அப்பாவிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அவர் செய்வார், நிச்சயம் செய்வார். யாரை கொண்டாவது ஆண்டவர் ஏவுதல் பண்ணுவார். சில வேளையில் அமெரிக்காவில் இருப்பாங்க, சில வேளை லண்டனில் இருப்பாங்க, சில வேளை எங்கேயாவது ஒரு மனுஷன் உங்களை தேடி வருவார்கள். அது அப்படமான ஒரு சகாயத்தை தேவன் இந்த நாளில் உங்களுக்கு செய்வார். நம்புங்க, விசுவாசிங்க.
ஒரு பொழுதும் இடறி போகவே போகாதுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் நிச்சயம் வரும். கண்களை மூடுவீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையின் படியே ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு சகாயம், ஒரு உதவி ஆண்டவரே ஹல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே நீர் கைவிடாத நல்ல நேச வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் என்று ஒரு நிறைவான நன்மைகள் ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல், ஒவ்வொரு தலைமுறைகள் மேல் தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தை அநேகருக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென்.